தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாமா? மேடம், என்ன மேடம் இப்படி பண்ணிருக்கீங்க? நான் பண்ணது இருக்கட்டும், நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பெர்மிஷன் கூட கேட்காம நீங்க பாட்டு கத்திக்கிட்டே உள்ள வரீங்க. எல்லாம் உங்களால தான் மேடம். வாட்? ஆமா மேடம், என்ன பேருக்கு தான் ப்ரொடக்ஷன் ஹெட் ஆக்கிருக்கீங்களா? என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? ப்ரொடக்ஷன் ஹெட்னு நான் ஒருத்தன் இருக்கும்போது ஆர்டரை ஃபினிஷ் பண்ணி அன்பை கையெழுத்து போடணும்னு சொல்லிருக்கீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு சூப்பர்வைசர் அவன் கையெழுத்து போதும்னா அப்புறம் நான் எதுக்கு மேடம் ப்ரொடக்ஷன் ஹெட்னு போட வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும் சீட்ல? மேடம், நீங்க செய்யறது எதுவுமே சரியில்லை மேடம். ஓ, இதுக்கு தான் இப்ப இவ்ளோ டென்ஷனா? மேடம், உங்களுக்கு இது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா இது எனக்கு பெரிய அவமானம் மேடம். உங்களை அவமானப்படுத்துறது என்னுடைய நோக்கம் இல்ல கருணாகரன். அப்ப எதுக்கு மேடம் அந்த சூப்பர்வைசர் பையில கையெழுத்து போட சொன்னீங்க? முதல்ல அடுத்தவங்கள மரியாதை இல்லாம பேசுறத நிறுத்துங்க. ஆர்டர் பினிஷிங்க பார்த்து அன்புவ கையெழுத்து போட சொன்னது நான். அதுக்கு காரணம் உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. மேடம், என்ன மேடம் ஆச்சு உங்களுக்கு? நீங்களா என்ன பார்த்து இப்படி பேசுறீங்க? மேடம், அது எல்லாமே பொய். என் மேல அந்த அன்பு அபாண்டமா போட்ட பழி மேடம். அது அன்பு அந்த மாதிரி ஒருத்தர் மேல அபாண்டமா பழி போடுறவன் கிடையாது. கூட்ஸ் ரிஜெக்ட் ஆகி வந்ததுலயும் செய்து காணாம போனதுலயும் எனக்கு உங்க மேலதான் சந்தேகம். நீங்க தான் ஏதோ செஞ்சு பெட்டிய மாத்தி வச்சிருக்கீங்க. மேடம், வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க மேடம். இந்த கருணாகரன் என்னைக்கும் இந்த கம்பெனிக்கோ தில்லை சாருக்கோ துரோகம் பண்ணணும்னு நினைச்சதே இல்ல மேடம். மேடம், உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சது அவ்வளவுதானா மேடம்? மேடம், நானே என்ன பத்தி ரொம்ப பெருமையா சொல்லக்கூடாது மேடம், ஆனா வேற வழி இல்ல. அதனாலதான் சொல்றேன். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்? என்ன நடந்துச்சு அதையும் சொல்லுங்க. அரவிந்த் சார் என்ன தேடி என் வீட்டுக்கே வந்தாரு மேடம். வாட்? அரவிந்த் உங்க வீட்டுக்கு வந்தானா? எதுக்கு வந்தான்? அடுத்து அனுப்ப போற ஆர்டர்ல ஒரு 10 பெட்டிய மாத்தி வைக்கணுமா, அதுக்கு உங்க உதவி வேணும்னு என்கிட்ட வந்து கேட்டாரு மேடம். வாட்? மேடம், எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கறேன்னு தயாரா இருந்தாரு மேடம். எனக்கு இருக்கிற பண கஷ்டத்துக்கு நான் மட்டும் ஊனு தலை ஆட்டி இருந்தேன்னா இன்னைக்கு என் ரேஞ்ச வேற மாதிரி இருந்திருக்கும் மேடம். ஆனா இந்த வேலைய என்னால செய்ய முடியாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன் மேடம். இதுதான் இந்த கருணாகரனோட மனசு மேடம். நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிட்டு அத பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மேடம், என்ன சொல்றீங்க மேடம்? நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிட்டேனா? அப்ப அரவிந்த் சார் சொன்னதை கேட்டு நம்ம கம்பெனிக்கு துரோகம் செய்ய சொல்றீங்களா? கருணாகரன், நீங்க எப்பதான் உங்க மூளையை சரியா யூஸ் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. அரவிந்த் சொன்னதை ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லியிருந்தா அவனை கையும் களமா புடிச்சிருக்கலாம். நல்ல வாய்ப்பை இப்படி மிஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. ஓஹோ, அரவிந்த் சார் கிட்ட ஒத்துக்கிற மாதிரி நடிக்க சொல்றீங்களா? ஆமா கருணாகரன், அந்த அரவிந்தை எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து அனுப்புறோமோ அவ்வளவு நல்லது நமக்கு. ஏன்னா ரகு விஷயத்துல அவன் நம்ம மேல சந்தேகப்பட்டு நம்மள வாட்ச் பண்றானோன்னு தோணுது. அவன் நம்மள காட்டி கொடுக்கறதுக்கு முன்னால நாம அவனை மாட்டி விட்டுடணும். இப்ப என்ன மேடம் பண்றது? இப்பவும் நமக்கு நிறைய டைம் இருக்கு. நீங்க அரவிந்த் கிட்ட போய் அவன் சொன்ன வேலையை செய்யறேன்னு ஒத்துக்கோங்க. நீங்க பேசுறத நான் வீடியோ எடுத்துறேன். மேடம், அப்ப நானும் தானே மாட்டுவேன். நீங்க அரவிந்த் சாரை வெளியே அனுப்ப பிளான் பண்றேன்னு என்னையும் சேர்த்து அனுப்ப பாக்குறீங்களா மேடம்? ஐயோ இல்ல கருணாகரன், கண்டிப்பா கிடையாது. நான் சொன்னதுனாலதான் நீங்க அரவிந்த் கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களை நான் மாட்டி விடுவேனா கருணாகரன்? நீங்க பயப்படாம தைரியமா போய் அவன்கிட்ட பேசுங்க. சரிங்க மேடம். மேடம், நான் உங்களை நம்பிதான் போறேன். என்ன மாட்டிக்கிட்டி விட்டுறாதீங்க மேடம். என் வேலை போச்சுன்னு என் பொண்டாட்டி புஷ்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது சோத்துல விஷத்தை வச்சு கொன்னுடுவா மேடம். மேடம், கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்க மேடம். வரேன். அதெல்லாம் செக் பண்ணி வச்சுப்போம்ல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே.
இதுவும் தான்